ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ அது என்னன்றது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் புரியும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோப் மேக்கிங்கை பற்றி தான். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு முக்கியமாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்படின்னா குளிக்கிறது. ஸோ அதில் குளிக்கிறதுல சோப் ஆர் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா. ஸோ பாடி வாஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட நிறைய பேர் சோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் நேச்சுரல் சோப்ஸ் வந்து வாங்கலாம், இல்லை வெளியவும் நீங்கள் வேறு விதமான சோப்ஸ் வந்து வாங்கலாம். எந்த மாதிரி சோப்ஸை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றது. ஒன்று, இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அது போக சோப்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியில் பிரிச்சிருப்பாங்க. கிரேட் 1, கிரேடு 2, கிரேட் 3 அப்படின்ட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்எம் வேல்யூன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும், இல்லை டிஎஃப்எம் பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஎஃப்எம்னா என்ன, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 சோப்ஸையே இந்த மாதிரி 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி சூஸ் பண்ணுறது, நீங்கள் வெளியே சோப்ஸ் வாங்கினாலும் எப்படி சூஸ் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கிரேட் 1 சோப்பை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றியும், அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎஃப்எம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னா இங்கிலீஷில் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னா ஃபேட்டின்றது அந்த கொழுப்பு, ஓகேங்களா. ஸோ அந்த ஃபேட்டி கண்டென்ட் அதுதான். டோட்டல்ன்றது மொத்தம் எவ்வளோ கொழுப்பு, அதாவது மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரிகிற வகையில் நான் கொழுப்பு அப்படின்றது சொல்கிறேன், இல்லை அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம சோப் செய்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இருக்குது, அதாவது டிஎஃப்எம், அதை ஷார்ட்டாக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு சொல்லுவோம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு டிஎஃப்எம். நீங்கள் லேப் டெஸ்ட்டுக்கு சோப்ஸ் கொடுத்தாலுமே உங்களோட சோப்ஸில் இவ்வளோ டிஎஃப்எம் இருக்குது, கிரேட் 1 சோப்பா, கிரேட் 2, 3 சோப்ஸா அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி நீங்கள் வெளியே வாங்கினாலும் அந்த சோப்ஸில் இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வெளியே நீங்கள் வேறு ஏதாவது சோப் வாங்குறீங்கன்னா எப்படி உள்ள சோப்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை கோல்ட் ப்ராசஸ் சோப்பு நீங்கள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அண்ட் அதர்வைஸ் வெளியே வாங்கினாலும் சரி, பொதுவாக என்ன விஷயமோ அதை நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 அப்படின்னு 3 வகை இருக்கா. இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டிஎஃப்எம் அப்படின்னு. ஸோ டிஎஃப்எம்மை வச்சு தான் கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3யை பிரிக்கிறாங்க. டிஎஃப்எம் மீன்ஸ் டோட்டல் ஃபேட்டி மேட்டரை வச்சு தான் கிரேடு 1ஆ, கிரேடு 2ஆ, கிரேடு 3ஆன்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ கிரேடு 1 அப்படின்னா கிரேடு 1 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற அந்த சோப்பில் மாய்ஸ்டர் கண்டென்ட்டோ இல்லை ஃபேட்டி மேட்ரோ, டோட்டல் ஃபேட்டி மேட்ரோ 76% மேலே இருக்கிறது தான் கிரேடு 1 சோப்புன்னு சொல்லுவோம். கிரேடு 2 சோப்புனா 70லேருந்து 75, 76% இருக்கிறது தான் கிரேடு 2 அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. கிரேடு 3 சரிங்களா. கிரேடு 3ன்னா டிஎஃப்எம், அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் வந்து 70க்கு கீழே இருக்கிறது, அதாவது 50ஆக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ 50, 60 அந்த மாதிரி 70க்கு கீழே இருக்கக்கூடியது, லெஸ் தென் 70% இருக்கக்கூடிய டிஎஃப்எம் வேல்யூவில் இருக்கக்கூடிய சோப்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு 3 சோப். ஸோ கிரேடு 2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 70 அந்த மாதிரி 70 இல்லை 76 அப்படி இருக்கும். கிரேடு 1 சோப் வந்துட்டு 76லேருந்து, அதாவது 75%லேருந்து அதுக்கு அதிகமாக, அதுக்கு மேலே மோர் தென் இருக்கக்கூடிய டிஎஃப்எம் வேல்யூ இருக்கக்கூடிய சோப்ஸ் தான் கிரேடு 1ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இப்போது இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி சோப்ஸ் வந்து. இது போக இதுலேயும் லெஸ் கிரேடு 3க்கும் கீழே இருக்குது, கிரேடு 3 சோப்ஸோ இல்லை கிரேடு 3க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபேட்டி மேட்டர் இருக்கக்கூடிய சோப்ஸ் வந்துட்டு டாய்லெட் சோப்புன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ டாய்லெட் சோப்புன்னு மென்ஷன் பண்ணின சோப்பை நீங்கள் ஃபேஸில் போடவே கூடாது. அது கைகளுக்கோ இல்லை கால்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வந்துட்டு ஸ்கின்னை ஹார்ஷாக இருக்கக்கூடிய சோப்பாக இருக்கும். ஸ்கின்னை ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆக்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சீக்கிரமாக ஃபேஸை வந்து ஏஜிங் ஆன மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோப்ஸில்
இந்த டாய்லெட் சோப்ஸ்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க கமர்ஷியலா வாங்குறீங்கன்னா, அதில டாய்லெட் சோப்புன்னு மென்ஷன் பண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கிரேட் 3 அந்த மாதிரி போட்டிருந்தாலும் இது பண்ணாதீங்க. டோட்டல் ஃபேட்டி மேட்டர் டிஎஃப்எம் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 75க்கு மேலே இருந்ததுன்னா அது நல்ல சோப்பு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரேடு 3 ஆர் கிரேட் 3க்கு கீழே இருக்கிறது, அதாவது 4 அந்த மாதிரி இருக்கிறத டாய்லெட் சோப்புன்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி. அதில் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு அண்ட் அதர்வைஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா. இப்போது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம வந்துட்டு ஆயில்ஸை வச்சு தானே வந்துட்டு பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு டிஎஃப்எம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். அதாவது ஃபேட்டி மேட்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து செய்கிறீங்கன்னு வைங்களேன், ஆயில்ஸ் தான் வச்சு செய்வீங்க, பட்டர்ஸ் தான் வச்சு செய்வீங்க. லேப் டெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடு 2 இருக்கும். ஃபேட்டி மேட்டர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் 5% டிஸ்கவுண்ட் விட்டு பண்ணணும். அதாவது சூப்பர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லை அண்ட் வாட்டர் டிஸ்கவுண்ட் விட்டு பண்ணுவோம்ல, சில பேர் அந்த இது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த சோப்பில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அதாவது டிஎஃப்எம் பெர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா உங்களோட சோப்ஸ் எப்படி கிரேட் 1 நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் வந்து மெஷர்மெண்ட், வெயிட்டு, அந்த வாட்டரோட வெயிட்டு, லையோட வெயிட்டு, ஆயில்ஸோட வெயிட்டு, எப்படி ஆயில்ஸ் சூஸ் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து பண்ணும்போது தான் அண்ட் சூப்பர் ஃபேட் எவ்வளோ விடணும், இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணினா மட்டும்தான் சோப்பு நல்லா வரும். பார்க்குறதுக்கு சோப்பு நல்லா கல் மாதிரி இருக்கணும்னு மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கல் மாதிரி இருக்கணும், வாசனை இருக்கணும். இந்த 2 தான். நீங்கள் இந்த 2யும் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட சோப் வந்துட்டு கிரேட் 1 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கல் மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் கொஞ்சமான அளவு ஆயில்ஸ் எடுத்து நிறைய தண்ணி சேர்த்துட்டு அண்ட் காஸ்டிக் சோடா சேர்த்திங்கன்னா அதுவும் சோப்பு வரும். கல் மாதிரி தான் இருக்கும், வாசனையாக தான் இருக்கும். அந்த துணிக்கு போடுற சோப்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க? அதுலேயும் காஸ்டிக் சோடா தான், அதுலேயும் ஆயில்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் ஆயில்ஸோட அளவு கம்மியாக இருக்கும், தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கோல்ட் ப்ராசஸ் சோப்பு செய்கிறோன்றதுக்காக பீசஸ் நிறைய சோப்ஸ் அதிகமாக வரணுன்றதுக்காக தண்ணி அதிகப்படுத்துகிறீங்க. அதே மாதிரி இந்த மிக்ஸ்ட் ஆயில்ஸு, அன்ரிஃபைன்டு, ரிஃபைன்டு இந்த ஆயில்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுவுமே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி மேட்டர்லாம் ஃபில்டரான நீங்கள் ஆயில்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் லேப் டெஸ்ட் கொடுக்கும்போதும் உங்களுக்கு அந்த டிஎஃப்எம் வேல்யூ கம்மியாக இருக்கும். சும்மா பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது ரெடி பண்ணுவேன் அப்படின்னீங்க, நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது லேப் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒழுங்காக வரல, கிரேட் 1 சோப்பாக இல்லைன்னா கஸ்டமர் தயங்குவாங்க. உங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக இருக்கும், ஐயோ கிரேட் 1 சோப்பாக வரலையே அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் ஒரு மெயின் இதுனா நீங்கள் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பு மெஷர்மெண்ட்லாம் செய்வீங்க ஈஸியாக. ஏன்னா நானுமே அப்படி ஸ்டார்டிங்கில் செஞ்சுருக்கேன். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு இந்த கண்ணெல்லாம் எரியும் அப்படின்ட்டு, நான் வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்ணுக்குள்ளே பட்டால் கூட அந்த அளவுக்கு எரியாது, லைட்டாக தான் எரியும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்கிற கண்ணு இந்த இடத்துல பட்டாலே எரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப் யூஸ் பண்ணும்போது எரியுது அப்படின்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக அந்த எரரை வந்துட்டு நீங்கள் லெஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா சோப்ஸுன்றது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியோர் கோகோனட் ஆயில்ஸை மட்டுமே வச்சு பண்ணுறீங்கள, ஸோ கோகோனட் ஆயில்ஸில் ரொம்ப நல்ல ஆயில் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில்னு 2 விதமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த கப் மெஷர்மெண்ட்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, புரியாது. ஸோ அந்த ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில்லாம் இருக்குது. இது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் எடுக்கணுன்ட்டு இருக்குது, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்ட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸு இந்த ப்ரொசீஜர்லாம் கீப்பப் பண்ணும்போது உங்களோட சோப் ஆட்டோமேட்டிக்காக கிரேட் 1 வரும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்கிற எல்லா சோப்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10% சூப்பர் ஃபேட் விட்டுக்கோங்க. அண்ட் ரிஃபைண்டாக அன்ரிஃபைண்டான ஆயில்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் 7 கிராம் அந்த மாதிரி முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சோப்பு நிறைய வரணுன்றதுக்காக
பீசஸ் தண்ணி அதிகமாகும்போது பீசஸுமே நீங்கள் ஊற்றும்போது அதிகமாக தானே வரும் போர் பண்ணும்போது. அப்படி இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக போர் பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்டிக் சோடா சோப்பை நல்லா ஹார்டன் பண்ணி குடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்துட்டு இந்த உப்பு ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். நானே வந்துட்டு சொல்லியிருப்பேன். உப்பு ஆட் பண்றது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காஸ்டிக் சோடாவும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆட் பண்றது. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அதாவது ஓரளவு ஹார்டன் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ பண்ணலாம். ரொம்ப கல்லு மாதிரி இருக்கணும்னு பண்ணீங்க அப்படின்னா, அந்த நேச்சுரல் சோப்ஸுக்கு உண்டான தன்மையே போயிரும். அதில இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கன்டென்ட் எல்லாம் வெளிய ஏத்திக்கிட்டே இருக்கும். கல்லு மாதிரி இருக்கணும், கல்லு மாதிரி இருக்கணும். நீங்க 24 ஹார்ஸ் மெத்தட்ல சோடியம் லாக்டேட்டோ, இல்ல வந்துட்டு சால்ட் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்க்கு மேல அதிகமாவோ, சோடியம் லாக்டேட்டோ இதுக்கு மேல அதிகமாவோ நீங்க சேர்க்கும்போது, டிஎஃப்எம் வேல்யூலாம் கம்மியாயிட்டே இருக்கும். அதாவது அதோட ஃபேட்டி கன்டென்ட்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த ஆயில்ஸ் சூஸ் பண்ணிட்டு சோப்பா வந்துட்டு செஞ்சுட்டீங்க. அதில வந்துட்டு அந்த கிளிசரின் அதாவது அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த ஆயில்ஸ் வந்து லை ஊத்தும்போது சாப்பானிஃபிகேஷன் நடந்து சோப்பா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதில நேச்சுரல் கிளிசரின் இருக்கு. நீங்க இந்த ஆயில்ஸ பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணலன்னா, அளவுக்கு அதிகமான கிளிசரின் இருந்தாலுமே நம்ம ஸ்கின்ன அது ட்ரை ஆக்கும். ஸோ ஏன்னா ஆயில்ஸு சாப்பானிஃபிகேஷன் நடந்து நேச்சுரல் கிளிசரின்னா சோப்ல இருக்கு. ஸோ அந்த கிளிசரினோட அளவு அதிகமா இருந்தாலும் உங்களோட ஸ்கின்ன ட்ரை ஆக்கும். ஏன்னு சொல்றேன்னா, மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் மெயினா சொல்லுவேன்னா, அதில கிளிசரின் நெறைய இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்கஹால் அதுலயுமே காஸ்டிக் சோடா சேர்த்திருப்பாங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் குடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ன ட்ரை ஆக்கி விட்டுரும். கிளிசரின் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனா அத ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்கின்ன ட்ரை ஆக்கி விட்டுரும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். நீங்க நேச்சுரல் நம்ம ஆயில்ஸ் வச்சு பண்றோம். பட் என்னன்னா, அந்த ஆயில் சாப்பானிஃபிகேஷன் நடந்து சோப்பா மாறி, அந்த சோப்புக்குள்ளாடி கிளிசரின்ஸ் நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து கிளிசரினா மாறி இருக்கு. ஸோ அந்த கிளிசரினோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின்ன ட்ரை ஆக்கிரும். ஸோ அந்த சோப் வந்து ஸ்வெட் ஆகுதுல்ல, அதுவும் ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுது அப்படின்னாலும், அதில கிளிசரின் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்ன்ட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, ஆயில்ஸோட பெர்சன்டேஜ நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஹார்ட் ஆயில் இவ்வளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், சாஃப்ட் ஆயில் இவ்வளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும்னு நெறைய இருக்கு. ஸோ அந்த மெஷர்மென்ட், கால்குலேஷன் இது எல்லாமே வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சோப்புமே வந்துட்டு கிரேட் 1 சோப்பா நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அது டிஎஃப்எம் வேல்யூ அது எல்லாமே வந்துட்டு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸோ அது வந்துட்டு நீங்க ரெடி பண்ணுனாலும், அங்க சாப்பானிஃபிகேஷன் நடந்து லைலாம் ஆட் பண்ணும்போது, அது லேப் டெஸ்ட் நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கரெக்ட்டா சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் கீப் அப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓரளவு நீங்க பயப்படாம சேல் பண்ணலாம். பிஹெச் டெஸ்ட் எடுத்து. கொஞ்சம் அட்வான்ஸா போறீங்க அப்படின்னா, இது லேப் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த கிரேட் 1ஆ அப்புறம் டிஎஃப்எம் வேல்யூ எவ்வளோ இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வந்துரும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதனால நீங்க பேசிக் அடித்தளம் போடுறீங்க இல்லையா? அதவையே ப்ராப்பரா போடுங்கன்னு தான் சொல்றேன். ஒரு கிளாஸ் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க நம்மகிட்டயுமே கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதையும் நான் சொல்ல மறந்துறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அத நீங்க கத்துக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் படி நீங்க பண்ணும்போது, உங்களோட லாஸ் வந்து கம்மியாகும். புரியுதுங்களா? திரும்ப அதுக்கு வேற இடத்துல போய் கத்துக்கிட்டு, அப்புறம் அங்க கத்துக்கிட்டு நெறைய பேர் உங்களோட அமௌண்ட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் லேப் டெஸ்ட் ஏதோ ஏனோ தானோன்னு கத்துக்கிட்டு பிசினஸ் ஓகே ஆயிருச்சு. அப்புறம் வந்துட்டு லேப் டெஸ்ட் குடுக்குறீங்க. கிரேட் 1 சோப் இல்ல, கிரேட் 3யா இருக்கு. நீங்க சேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. திரும்ப ஏன்? ஃபர்ஸ்ட்டே ப்ராப்பரா கத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு பண்ணும்போது, கிரேட் 1 சோப்பு இந்த மாதிரி வரும். ஸோ கிரேட் 1 சோப்பு செய்யணும் அப்படின்னாலும், பிஹெச் 7, 6 அந்த ரேஞ்ச்ல இருந்து, அதுக்கப்புறம் அதான் டிஎஃப்எம் வேல்யூ இது எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா, இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் எப்பப்ப யூஸ் பண்ணணும், எந்த இன்கிரீடியன்ட்ட எப்படி யூஸ் பண்ணணும், பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணுமா, லிக்விட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணுமா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு யூஸ் அந்த சோப்ஸ நீங்க செய்யும்போது தான், பெட்டர் ரிசல்ட்டே கஸ்டமருக்கு குடுக்கும். என்னதான் மாய்ஸ்சர் கன்டென்ட் உங்களோட அதான் டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஸோ நம்ம டெய்லி சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரும் கொடுக்கணும், கிளின்ஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் நுரையும் வரணும். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சோப்ஸ் கொடுக்கும்போதே நுரை இதில் எவ்வளோ வரும், எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில் இருக்குது, எவ்வளோ கிளின்ஸ் பண்ணும், எவ்வளோ ஹார்ட்னஸாக இருக்குது, எவ்வளோ டிஎஃப்எம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வந்துடும். ஸோ அது எல்லாமே லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கு கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெளியே சோப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும்
இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஎஃப்எம் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 இந்த மாதிரி தெரியாது அப்படி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சோப் மேக்கிங் கோர்ஸ், ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஃபார்முலேஷன் ஃபுல் கோர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. புக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன், சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட இது தவிர நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் டீட்டெயில் கற்றுக்கணும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு யூடியூப் அபவுட்டில் டிஸ்பிளேயில் 8940015451 நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் கிளாஸை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா.